வணக்கம் நண்பர்களே. ஈரான் வார் ஆரம்பிச்சு 2 வாரத்துல உலகமே தலைகீழா மாறி இருக்குங்க. ஒரு பக்கம் ஈரானோட அணு ஆயுதங்கள், மறுபக்கம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் சர்வதேச கடல்வழி முடங்கி இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லக்கூடிய அந்த சர்வதேச கடல்வழி முடங்கி இருக்கிற காரணத்தினால உலகமே பெட்ரோல் அண்ட் கேஸுக்காக மிகப்பெரிய அளவுல தவிச்சிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் முழுக்க அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய பெட்ரோல் அண்ட் கேஸ் கிடைக்காம மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் விஷம் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவுல ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை கொடுத்திருக்காரு. அந்த ஆஃபரை டொனால்ட் ட்ரம்ப் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. புட்டின் கொடுத்த ஆஃபர் என்ன, டொனால்ட் ட்ரம்ப் ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணாரு, இந்த விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் முடங்கி இருக்கிறதுனால உலகமே மிகப்பெரிய பிரச்சனை எதிர்நோக்கி இருக்கிற இந்த நேரத்துல அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்க அந்த பிளான் என்ன, அந்த பிளான் நடைமுறைக்கு ஒத்து வருமா, இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலக அளவுல நடக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை ஒரு 10 நிமிஷம் வீடியோ வடிவில் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஈரான் கிட்ட 450 கிலோகிராம் என்ரிச்ட் யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு. இந்த யுரேனியத்தை வச்சு 10 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும். இதை ஐநாவோட சர்வதேச அணுசக்தி கழகம் அவங்களே ஒத்துக்கிறாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் உச்சகட்ட பதட்டத்துல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஒரு விஷயம் தான். அதாவது ஈரான் மட்டும் அட்டாமிக் பவரா மாறிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் இஸ்ரேலா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஈரானை டச் கூட பண்ண முடியாது. ஏற்கனவே இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா நார்த் கொரியா ட்ரம்புக்கு எதிராக பல விஷயங்களை பேசுறாங்க. பட் அவர் என்ன பேசினாலும் ட்ரம்பால அவரை டச் கூட பண்ண முடியல. என்ன காரணம்னா அவங்க கையில அணுகுண்டு இருக்கு. அது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தருது. அந்த ஒரு நிலையை நோக்கி தான் ஈரான் பயணிக்கிறதா ஜியோ பாலிடிக்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவு முயற்சி செய்யறாங்க. இந்த முயற்சியோட ஒரு பார்ட்ல டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினுக்கு போனை போட்டு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காரு. இதை பத்தி அவர் பேச ஆரம்பிச்ச உடனே விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அப்பா டொனால்ட் ட்ரம்ப், உனக்கு என்ன பிரச்சனை, ஈரான் அட்டாமிக் பவரா வரக்கூடாது, அதான் உனக்கு பிரச்சனை. இப்போதைக்கு ஈரான் கையில இருக்கிற என்ரிச்ட் யுரேனியத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, ரஷ்யா கிட்ட கொடுத்துருங்க, நாங்க பத்திரமா அதை வச்சிருக்கிறோம், இதோட போர் முடியட்டும், உங்களுக்கு ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தா தானே பிரச்சனை, என்கிட்ட கொடுத்துரு கேட்ட உடனே ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், நோ தேங்க்ஸ், நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அப்படி ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாரு. என்ன காரணம்னா, என்னதான் புட்டினும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டா இருந்தாலும் அமெரிக்காவை விட ரஷ்யாவுக்கு ஈரான் மிகப்பெரிய நட்பு நாடா இருக்கிறதுனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த யுரேனியத்தை ரஷ்யாவே அணுகுண்டா மாத்தி ஈரான் கையில ஒப்படைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றத அமெரிக்காவாலேயே கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. இந்த ஒரு பயம் வந்த உடனேயே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, நோ நோ நோ, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஜகா வாங்கிட்டாரு. இப்போதைக்கு அமெரிக்காவோட பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்குள்ள ஸ்பெஷல் போர்ஸ் அனுப்பி அங்க இருக்கிற 450 கிலோகிராம் என்ரிச்ட் யுரேனியம் இருக்கு இல்லைங்களா, அதான் எப்படியாவது கைப்பற்றணுன்ற நோக்கம் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்குது. ஆனால் அதை எப்படி செய்யறதுன்றதுல மிகப்பெரிய தயக்கம் இருக்குது. இந்த ஈரான் போர்ல அமெரிக்காவோட நோக்கம், பிரதான நோக்கமா அவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனியை கொலை செஞ்சுட்டு அந்த நாட்டுல ஒரு ரிஜைம் சேஞ்ச், ஆட்சி மாற்றத்தை நாங்க ஏற்படுத்த போறோம்ன்றதான் அவங்களோட மெயினான விஷயமா இருந்தது. ஆனா அலி கமேனி அவங்க கொலை செஞ்சா கூட அமெரிக்கா நினைச்ச மாதிரி ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை அவங்களால கொண்டு வர முடியல. சோ அதுக்கு ஈரான் மக்களுக்கு பல்வேறு ஐடியாக்கள் கொடுத்தாலும் ஈரான் மக்கள் அதை நிராகரிக்கிற மூடு தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவை நம்பி சொந்த அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க கிளர்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வரல. ஆனால் அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு நாளும் பல பில்லியன் கணக்கான டாலர்கள் அமெரிக்கா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் அமெரிக்கா கூட சண்டை போறது அமெரிக்கர்களே கூட விரும்பல. அமெரிக்காவிலையும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குது. பெரும்பாலான அமெரிக்கர்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான இந்த வார் அமெரிக்காவோட வார் கிடையாது, இது இஸ்ரேலோட வார். இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறதுக்கு பதிலா அமெரிக்காவை கோத்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்குதுன்றதுதான் பல அமெரிக்கர்களோட கருத்தா இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள பிரச்சனையில இஸ்ரேலுக்காக நம்ம வரிஞ்சு கட்டிட்டு நம்மளோட வரிப்பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் பல பில்லியன் கணக்கான டாலர்களை நம்ம ஏன் செலவு பண்ணணும்ன்ற எண்ணம் பல அமெரிக்கர்கள் மத்தியில இருக்குது. இன்னொரு விஷயம், ஈரானோட பூகோள அமைப்பு படி பாக்குறப்போ
ஈரான் மேல படையெடுத்து போய் ஈரானை முழுமையா அழிக்கிறதுன்றது நடக்காத காரியம். இந்த விஷயத்தை அமெரிக்கா உணர்ந்து கொண்ட உடனே ரீசெண்டா இந்த வார்ல இருந்து அமெரிக்கா வெளியே போகணும்னா ஏதோ ஒரு விஷயத்த நாங்க சாதிச்சிட்டோன்றதை டிக்ளேர் பண்ணணும். இந்த நோக்கத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் போர்ல நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. எங்களோட இலக்கை நாங்க அடைஞ்சிட்டோம்னு அனௌன்ஸ் பண்றாரு. சோ எப்ப வேணா சண்டையை நிறுத்துவோம். இந்த அனௌன்ஸ் படி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானை 100% நம்மளால வெற்றி பெற முடியாது. சோ இந்த வார்ல இருந்து எப்படி நம்ம பின்வாங்கிறது? சோ இப்பயே நாங்க ஜெயிச்சிட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா எப்போ நம்ம பின்வாங்கினாலும் அமெரிக்கா ஈரான் கிட்ட ஜெயிக்க முடியல அந்த ஒரு இமேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபேஸ் சேவிங்கா டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்த பேசுறாரு. இதுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் கூட அமெரிக்கா போற ஃபைட்னால அமெரிக்காவுக்கு பிரச்சனை, ஈரானுக்கு பிரச்சனை. அத்தோட இது நிக்கலைங்க. உலக நாடுகள் அத்தனை நாடுகளையும் இது மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. என்ன காரணம்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லக்கூடிய ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியை ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால வேர்ல்டு ஃபுல்லா அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த க்ரூட் ஆயில், கேஸ் இதை ஏத்திட்டு வரக்கூடிய கப்பல்கள் அங்கேயே நிக்க வேண்டியதா இருக்கு. ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ற எந்த ஒரு கப்பலையும் நாங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்லி பகிரங்கமா ஈரான் வான் பண்ணி இருக்கிறதுனால அங்கே இருக்கிற கப்பல்களை மூவ் பண்ணிட்டு வர்றதுல உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பதற்றம் இருக்குது. சோ அதனால அங்க இருக்கிற கப்பல்களை அங்கேயே நிறுத்தி இருக்கிறாங்க. இதற்கிடையில இந்தியாவோட 2 கப்பல்கள் ஈரான் கூட இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் பேசுறது மூலமா அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியாவுக்கு கேஸ் ஏற்றி வரக்கூடிய 2 கப்பல்களை ஈரான் விடுவிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சு ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அந்த 2 கப்பல்களும் இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா நிறைய நாடுகளோட கப்பல் அங்க தேங்கி இருக்குது. சோ இப்ப மற்ற நாடுகள் எல்லாருமே டொனால்ட் ட்ரம்ப் மேல மிகப்பெரிய எரிச்சல் அடைகிறாங்க. இவர் போய் தேவையில்லாம ஈரான் கூட உங்களுக்கு நம்ம கிடந்து அவசப்பட வேண்டியதா இருக்கு, உலகம் முழுக்க இது ஒரு தலைவலியா இருக்கேன்னு சொல்லி எல்லா நாடுகளும் அமெரிக்காவை கரிசு கொட்ட தொடங்கிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான்னு கேட்டா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல வரக்கூடிய கப்பல்களை ஈரான் அட்டாக் பண்ணா அமெரிக்க கப்பல்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பகிரங்கம் அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனால் ஒரு ஸ்டேஜ்ல அதையும் பேக் அடிச்சிட்டாரு. என்ன காரணம்னா, அந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க கன்னி வெடிகளை, கடல் கன்னி வெடிகளை போட்டிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன போட்ல ஒரே ஒரு 2 பேர் கன்னி வெடிகளை வச்சுட்டு போனாங்கன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கூட நகர முடியாது. அமெரிக்கன் கப்பல்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா எப்படி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவோட ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வார்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அதையே ஈரான் அட்டாக் பண்ணிருக்கிறதா தகவல் இருக்கு. ஆப்ரஹாம் லிங்கனே மிகப்பெரிய சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலை இது ரிசால்வ் பண்றதுக்கு ட்ரம்ப் என்ன அனௌன்ஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எப்பா உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸ் தான் வாங்குறீங்க, அப்போ உங்க கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சோ அதனால உலக நாடுகள் முழுக்க அவங்க கப்பலுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கப்பல்களை அனுப்பணும். பர்டிகுலரா சைனா, ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ் இந்த நாடுகள் எல்லாமே உங்களோட வார்ஷிப் அனுப்புங்க. சோ நீங்க வாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆபரேஷனை பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாரு. சோ அமெரிக்கா மட்டும் ஏன் ஈரான் கூட சண்டை போடணும், நீங்களும் வாங்கன்னு சொல்லி அவங்களையும் கூப்பிடுறாரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல நடந்த மிகப்பெரிய ஜாயிண்ட் மிலிட்டரி ஆக்ஷனா இது இருக்கும். ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வரக்கூடிய கப்பல்களுக்கு அமெரிக்க போர் கப்பல்கள் பாதுகாப்பு அளிக்கும் சொன்ன அதே டொனால்ட் ட்ரம்ப் இப்ப எல்லாரும் வாங்க உங்க கப்பலை நீங்களே செக்யூரிட்டி அழைச்சிட்டு போகன்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாரையும் அவர் கூப்பிடும் போது அமெரிக்காவோட வீக்னஸ் இந்த இடத்துல மிக தெளிவா தெரியுது.